His will. அவருடைய திட்டத்தின்படி. Before I close a song, நான் முடிப்பதற்கு முன்பதாக ஒரு பாடல். I want to tell you one of my favorite stories from my book. என்னுடைய புத்தகத்தில் இருக்கிற எனக்கு பிரியமான ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். Is how I made it to Pakistan. நான் எப்படி பாகிஸ்தானுக்கு போனேன்ற கதை. That was an impossible task. அது அசாத்தியமான ஒரு விஷயம். And it was my last country. அதுதான் நான் போன பிரயாணம் பண்ண கடைசி தேசம். By now I had been to 244 countries. இப்போ இந்நாள் வரைக்கும் நான் 244 தேசங்களுக்கு பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். And there was no way to make it to Pakistan. இங்கெல்லாம் பிரயாணம் பண்ணாலும் பாகிஸ்தானுக்குள்ள போறது ஒரு அசாத்தியமான காரியமா இருந்தது. Because of the political problems. ஏன்னா அரசியல் ரீதியான காரணங்களால அது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது. When I called the ambassador, நான் அங்க இருக்கக்கூடிய அந்த அம்பாசிடருக்கு ஃபோன் செய்தபோது he said there's only two ways you can get your visa. அவர் சொன்னார் ரெண்டு விதத்துல தான் உனக்கு விசா தர முடியும். If you have a blood relative or if the government of Pakistan invites you. ஒன்னு உனக்கு அங்க யாராவது ரத்த சொந்தம் பாகிஸ்தானுக்குள்ள இருக்கணும், இல்ல பாகிஸ்தான் கவர்மெண்டே உனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு விசா கிடைக்கும்னு சொன்னார். So I knew that it is impossible to get into Pakistan. அதனால எனக்கு தெரியும் எனக்கு ரத்த சொந்தமும் அங்க இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் நினைச்சேன். I made 334 phone calls in 4 days. 334 phone calls. 334 முறை நான் ஃபோன் கால் பண்ணினேன். To the Ministry of Immigration for 4 days. பாகிஸ்தான்ல இருக்கிற இமிகிரேஷனுக்கு 4 நாள்ல 334 கால் பண்ணேன். Every single call was rejected. ஒவ்வொரு முறையும் தோல்விதான். I tried everything possible from a human point. என்னெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ என்னுடைய மாம்ச பலத்துல அத்தனை விதத்திலும் முயற்சி செய்து பார்த்தேன், எல்லாம் தோல்விதான். Every door was closed. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது. And I was almost at the verge of giving up. நான் கிட்டத்தட்ட சரி பாகிஸ்தானை விட்டுறலாம்னு நினைக்கிற அந்த நேரத்துல, you know, when God writes your story, ஆண்டவர் உங்களுடைய கதையை எழுதும்போது he can bring a spring out of the desert. ஆண்டவர் வனாந்திரத்துல ஒரு நீரூற்றை உருவாக்க முடியும். That is the beauty of God's way of writing your story. அதுதான் தேவன் கதை எழுதுகிற அழகே. Be patient. பொறுமையோடு இருங்க. Give time for God to work. ஆண்டவர் கிரியை செய்வதற்கு நேரத்தையும் இடத்தையும் கொடுங்க. I know you are in a hurry to get that breakthrough. எப்படியாவது இந்த காரியம் நடந்தாகணும்னு ஒரு அவசரத்துல நீங்க இருக்கிறீங்கன்றது எனக்கு புரியுது. Just be a little more patient. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க. God is on it. ஆண்டவர் அந்த காரியத்துல அவர் கரிசனையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். He is writing your story. அவர் உங்களுடைய கதையை எழுதி கொண்டிருக்கிறார். Of all the countries, when I went to North Korea, நான் நார்த் கொரியாவுக்கு போனேன். you can show the picture on the screen please. அந்த படத்தை நீங்க போடும்படி கேட்கிறேன். You know, and I went to this hotel called Yanggakto. I hope it's up on the screen. நார்த் கொரியாவுடைய North Korea should look different than this one. Yes. Yeah. So this is the hotel, which is a 43-story hotel. 43 மாடி உயரமுள்ள ஒரு ஹோட்டல். And this was in North Korea. இது நார்த் கொரியாவில் இருக்கிறது. And I took the lift and came out of the 32nd floor. 32வது மாடியில நான் லிஃப்ட்ல வந்து இறங்கினேன். And I heard two people speaking. It sounded like Hindi walking into the lift. நான் ஹிந்தி மொழி பேசுறது போல இருந்தது. ரெண்டு பேர் லிஃப்ட்டுக்குள்ள போனாங்க. And I immediately turned around and I said, "Wow, you're speaking in Hindi." நான் டக்குன்னு அவங்கள திரும்பி பார்த்து, ஆஹா நீங்க ஹிந்தியில பேசுறீங்களேன்னு கேட்டேன். They said, "No, this is Urdu." அவங்க சொன்னாங்க இல்ல இது ஹிந்தியில இது உருது அப்படின்னாங்க. And they asked me, "Who are you?" அவங்க கேட்டாங்க நீ யாருன்னு கேட்டாங்க. I told them who I am. நான் சொன்னேன் நான் யாருன்னு அவங்களுக்கு சொன்னேன். I asked them, "Who are you?" நான் அவங்களுக்கு நீங்க யாருன்னு கேட்டேன். And they said, "We are the official delegation from the Parliament of Pakistan." நாங்க பார்லிமெண்ட் ஆஃப் பாகிஸ்தான்ல இருக்கிற அபிஷியல்ஸ்னு சொன்னாங்க. And I told them, "Your country is the last country to go." நான் சொன்னேன் நான் கடைசியா பிரயாணம் பண்ண போற தேசம் உங்க தேசம் தான் சொன்னேன். They said, "Meet us at 10 o'clock in the night." அவங்க சொன்னாங்க நைட்டு 10 மணிக்கு எங்களை வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. At 10 o'clock when I went and met them, 10 மணிக்கு ராத்திரி அவங்கள போய் நான் சந்தித்த போது the man sitting next to me happened to be the speaker of the Parliament of Pakistan. பாகிஸ்தானுடைய பார்லிமெண்ட்ல ஸ்பீக்கரா இருக்கக்கூடியவர் தான் அந்த மனுஷன். He said, "Don't worry Benny, I will make sure that you will get your visa." அவர் சொன்னார் நீ கவலையே படாத பென்னி, நீ விசா வாங்கி பாகிஸ்தான் வரது ஏன் பொறுப்புன்னு சொன்னார். He calls up the ambassador of Pakistan when he went back to India. அவர் நான் இந்தியாவுக்கு வந்த பிறகு when he went back to Pakistan. அவர் பாகிஸ்தானுக்கு போன பிறகு அவர் அங்க இருக்கிற அபிஷியல்ஸோடு பேசினார். And he said, "Benny is my friend, give him the visa." அவர் சொன்னார் பென்னி என்னுடைய நண்பன், அவனுக்கு நீங்க விசாவை அப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னார். And the ambassador calls me and says, "Come to the embassy in 5 minutes.
I will issue your visa. அந்த அம்பாசிடர் எனக்கு கால் பண்ணி சொன்னார், தூதுவர் 5 நிமிஷத்துல உனக்கு விசா தரேன், உடனே ஆபீஸ்க்கு வான்னு சொன்னார். 22nd of November 2010. 22ஆம் தேதி நவம்பர் மாதம் 2010ஆம் ஆண்டு I took my flight and landed in Karachi, Pakistan. பாகிஸ்தான்ல கராச்சி என்கிற இடத்துல நான் முதல் முறையாக பிரவேசிக்க I கர்த்தர் கிருபை ended up செய்தார். breaking 6 world records. நான் உலகத்துல இருக்கக்கூடியான ரெக்கார்ட்ஸ்ல 6 சாதனைகளை படைக்க கர்த்தர் எனக்கு I உதவி became the செய்தார். fastest man in the history to travel to every country in the shortest time. குறுகிய காலத்திலே உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களுக்கும் பிரயாணம் பண்ணின ஒரு மனிதன் என்கிற ஒரு ரெக்கார்ட் எனக்கு He கிடைத்தது. has plans to prosper you. ஆண்டவர் சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு All- திட்டத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். All that it takes is a step of surrender. அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, நம்ம அவருக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்க I want எதிர்பார்க்கிறார். to play this song